தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்கள், முதியவர்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகரித்திருப்பதாக NCRB அறிக்கை தெரிவித்துள்ளது. அதிர்ச்சியை அளிக்கிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்றங்கள் குறித்து விமர்சித்துள்ள அண்ணாமலை, நாட்டிலேயே மிக அதிகமாக தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் 201 முதியவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வயது முதியவர்களுக்கு எதிராக 2104 குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு நாட்டில் 4வது இடத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2020ஆம் ஆண்டு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களின் எண்ணிக்கை 1294ஆக இருந்தது. இப்போது வெளியாகியுள்ள 2023ஆம் ஆண்டிற்கான அறிக்கையின்படி 1921 குற்றங்கள் பதிவாகியுள்ளது. இது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் 50% அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு நிலைமை இத்தனை மோசமாக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியினரை பழிவாங்கவும், திமுக ஆட்சி மீது விமர்சனம் வைப்பவர்களின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கவும் மட்டுமே காவல்துறையை முதல்வர் ஸ்டாலின் பயன்படுத்தி வருகிறார். காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகளை திமுக நிர்வாகிகள் போல பயன்படுத்தி அரசு துறைகள் அனைத்தையுமே திமுக செயலிழக்க செய்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது என்றும், திமுகவின் அராஜகத்திற்கு தமிழக மக்கள் முடிவுரை எழுதுவார்கள் என்றும் அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.